உங்க தோள் அநேக நேரங்கள்ல நம்முடைய தலை ஏதாவது ஒரு மடியில் சாயாதா என்று ஏங்குகிற நாட்கள் ஒரு சிலருக்கு இருக்கும். கஷ்ட சூழ்நிலைகளிலே ஐயோ என் வேதனைகளை புரிந்து கொள்வதற்கு யாரும் இல்லையே, என் வேதனையின் அழுத்தத்தை புரிந்து கொள்ள சொந்தங்களால் முடியவில்லையே என்று ஏங்குகிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே மகனே, நான் உனக்காக இருக்கிறேன். You are not an ordinary person. You are the chosen person. ஒன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த உலகத்தில் இந்த கெங்கவள்ளி பகுதியிலே உங்க ஊர்ல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தும் ஏன் கர்த்தர் உங்களை மாத்திரம் தெரிந்து கொண்டார் தெரியுமா? You are the selected person. வேத வசனம் சொல்லுகிறது you are the elected one அப்படிங்குது. எலெக்ஷன்னா நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன். 1000 பேர் இருக்கலாம் ஊர்ல, 1000 சொந்தங்களும் கூட பிறந்திருக்கலாம், ஆனால் உன்னை மட்டும் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் நீயே என் மகள், நீயே என் மகன் என்பதற்காக மாத்திரமே. கர்த்தர் உன்னோடு பேசுறார். எனக்கு தெரியும், நான் போராடின போராட்டம் எனக்கு மாத்திரம் தெரியும். என் பிரசங்கத்தை மாத்தின இதயம் இந்த இடத்துல இருக்கிறது. நான் எடுத்த பிரசங்கம் வேறே. காலை 2 மணி அளவில் 2:30 மணி அளவில் என்னிடத்தில் கொடுக்கப்பட்ட பிரசங்கம் வேறே. விடிய காலம் 2:30 மணிக்கு ஆனால் தெளிவாய் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டேன். தேவனுடைய இருதயத்தை தொட்ட ஒரு இருதயம் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அவருடைய இருதயத்தில் இருக்கிற வார்த்தைகளையே மாற்றுகிற ஒரு சக்தி உன்னுடைய உடைந்து போன இதயத்துக்கு இருக்கிறது என்று மறந்து விடாதே. தேவனுடைய இருதயத்தை மாற்றுவது வேற ஒன்றுமல்ல. உன்னில் உடைக்கப்பட்ட இருதயம் இருக்குமானால், நீ உடைக்கப்பட்டு இருப்பாயானால் அவருடைய இருதயம் தாங்கிக் கொண்டு இருக்க முடியாது. மசீகே தேரே ஹalleluya. You are not in ordinary. நீங்க யார் தெரியுமா? You are, இயேசு சொல்லுகிறார், அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து உன்னை விலைக்கிரயமாய் வாங்கி இருக்கிறார். அப்படி என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? நீ எங்கேயோ சிக்கிக் கொண்டிருந்தாய், ஆனால் உன்னுடைய ரத்தத்தை, என் ரத்தத்தை கொடுத்து உன்னுடைய உயிரை, உன்னுடைய ஜீவனை நான் வாங்கி இருக்கிறேன். Because you are my child. மசேகரேஷக்கேலையா அல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தமா ஒரு அல்லேலூயா. நீ எங்கேயோ செத்து போயிருக்க வேண்டியவள், எப்பொழுதோ மாண்டு போயிருக்க வேண்டியவன் நீ. ஆனால் இன்றைய வரைக்கும் உனக்கு ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். காரணம் என்ன? உன் திறமை அல்ல, உன் பலன் அல்ல, உன்னுடைய ஞானம் அல்ல, நீ என் பிள்ளை என்பற ஒரே காரணத்திற்காகத்தான் இன்றைய தினம் வரைக்கும் ஜீவனாய் வைத்திருக்கிறேன். I have some purpose about you. உன்னிடத்தில் எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதனால்தான் உன் கண்ணெதிரே 1000 பேர் இறந்து போனாலும் நான் உன்னை இழக்காமல் பார்த்துக் கொண்டதற்கு காரணம் உன்மேல் என்னுடைய நோக்கம் நிறைவேறவில்லை. ஆதலால் இன்றைய தினம் வரைக்கும் உன்னை ஜீவனோடு பார்த்திருக்கிறேன். மாசிகளே, ஏன் தெரியுமா இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தர் உயிரோட வச்சிருக்கிறாரு? எல்லாரும் சொல்லுங்க, அப்பா அப்பா உங்க சித்தத்தை நிறைவேற்ற நான் ஜீவனோடு வைத்திருக்கிறேன். தெரியுமா? நீ என்னைக்கோ செத்திருக்க வேண்டியவ, ஆனா இன்னைய வரைக்கும் ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறாருன்னா அவர் வச்சிருக்கிற நோக்கம் இன்னும் நிறைவேறல உன் மேல. ஏன்னா அவர் உன் அப்பா. ஆமென் சொல்லுங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உன்னை தாங்கினவர், உன்னை சுமக்கிறவர் சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்துல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், எல்லாம் படிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக்கலாமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், ஆனா தெரிஞ்ச வசனத்திலிருந்து தான் ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. 1வது அதிகாரம் 12வது வசனம் எல்லாரும் சேர்ந்து சொல்லவாமா? அவருடைய நாமத்தின் மேல்
விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. இந்த இடத்துல கொஞ்சம் வாசிக்கும் போது கொஞ்சம் என்னுடைய மனது கொஞ்சம் குழப்பத்திலே தள்ளப்பட்டது. இது வாசித்த ஒரு வசனம் தான், ஆனால் இங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்ட அர்த்தம் கொஞ்சம் முரடானதாய் காணப்படுகிறது. எப்படின்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். எனக்கு கொஞ்சம் தூக்கி வாரி போட்டது. ஆண்டவரே, நான் எப்பொழுது உம்மை ஏற்றுக்கொண்டேன்? நீர் அல்லவா என்னை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா, உண்மையா என்ன வேத வசனம் சொல்லணும்? நான் தான் உன்னை தேடி வந்தேன் சொன்னவர் இங்க வசனத்தில் எழுதி இருக்கிறார். யோவான் எழுதுகிறார், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்ப நான் ஏற்றுக்கிட்டதுனால எனக்கு அதிகாரம் கொடுத்தீரா, இல்ல நீர் என்னை ஏற்றுக்கிட்டதுனால அதிகாரம் கொடுத்திருக்கிறீரா? யாருக்கெல்லாம் விளங்குது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு இல்லையா? அவரை நாம் ஏற்றுக்கொண்டோமா? உண்மையே சொல்ல போனா இல்ல, அவர் தான் நம்மளை ஏற்றுக்கொண்டான் வேத வசனம் சொல்லணும். இந்த இடத்துல என்ன சொல்ற? நான் யாரெல்லாம் அவரை யாரெல்லாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்கள். ஆனால் ஒரு ரகசியம் சொல்லவா? எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து. ஒரு ரகசியம் இது சொல்லுங்களேன், ஒரு ரகசியம். ஆமென். என்ன ரகசியம் தெரியுமா? எபேசியர் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் திருப்பிக்கங்க. எபேசியர் எல்லாரும் திருப்பிக்கங்க. பைபிள் இல்லாதவங்க மேலே பாருங்க, படிக்க தெரியாதவங்க கேளுங்க. எபேசியர் 1வது அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லாரும் படிக்கலாமா? ரெடி? 1 2 3. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள். லிசன், இங்க வேதவசனம் எப்படி சொல்லுகிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நீங்களும் நானும் உலக தோற்றத்திற்கு முன்னே. எல்லாரும் சொல்லுங்க, வாயை திறந்து. சொல்லுங்க, உலக தோற்றத்திற்கு. இந்த அப்பாங்கிற அதிகாரம், இந்த பிள்ளைங்கிற அதிகாரம் இன்னைக்கு வந்தது இல்லையா? அப்படி சொல்றதை விட இப்படி நான் சொல்றேனே, உங்க அம்மா உங்களுக்கு அம்மாவா ஆவாங்கன்னு உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி, உங்க அப்பா உங்களுக்கு இவர்தான் அப்பான்னு உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி, உங்க தாத்தா அவர் இவர்தான் தாத்தான்னு தெரியறதுக்கு முன்னாடி. ஓ, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதெல்லாம் விடுங்க. எல்லாத்துக்கும் ஒரு அப்பா இருக்கிறான், ஆதாம். ஒழுங்கா இருந்திருந்தா நான் ஏன் இப்படி கஷ்டப்படணும்? பிரசங்கம் அதை தான் நம்ம கேட்டிருக்கிறோம். ஆதாம் ஏன் இருந்திருந்தால், அவர் அந்த பழத்தை பிச்சு சாப்பிடாம இருந்திருந்தா, அந்த ஆப்பிளையோ அந்த ஆரஞ்சையோ ஏதோ ஒரு பழத்தை சாப்பிடாம இருந்திருந்தா நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? நல்லா இருந்திருப்போம் அல்லவா அப்படின்னு யோசிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆதாம பிறக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே, அவனை உருவாக்குறதுக்கு முன்னாடியே ஒன்னா என் பிள்ளையா தெரிஞ்சுக்கிட்டேன். கையை தட்டுங்களேன். எல்லாரும் சொல்லுங்க, ஆதாமுக்கு முன்னாடியே, எங்க அப்பா அம்மாவை யாருன்னு எனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே, உலக தோற்றத்துக்கு முன்னமே என்னை தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தெரிந்து கொண்ட தேவனை அப்ப யோவான் எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்படுகிறது பொய்யா? அப்படி என்றால் அது பொய்யல்ல. அப்ப இது பொய்யா? இதுவும் பொய்யல்ல. என்னால் உலக தோற்றத்திற்கு முன்னே தெரிந்த நீ, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீ இந்த பூமியில பிறந்து வளர்ந்து கர்த்தர் யார் என்றே தெரியாத சூழ்நிலையில் என்னை அவர் பிள்ளையாய்
தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று ஏற்றுக்கொண்டதுதான் அந்த யோவான் சுவிசேஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உன்னை தெரிந்து கொண்டதை நீ ஏற்றுக்கொண்டாய் அல்லவா? ஆம், அப்பா இவர்தான், நான் வேற யாரோ அப்பா என்று நினைத்துக் கொண்டிருந்தேன், ஆனால் இவர்தான் அப்பா என்று ஏற்றுக்கொண்டாய் அல்லவா? அந்த அதிகாரம் தான் அங்க. ஒரு அல்லேலூயா. கருவில் என்ன சுமந்தாத ஐயா, மைக் வச்சுக்கோங்க ஐயா. கருவில் என்ன சுமந்ததை பார்த்தா என்னது அம்மான்னு சொல்லணும். அப்ப இன்னொரு பாட்டு கூட புதுசா எழுதினா, என்ன ஃபேமஸான பாட்டு, என்ன பாட்டு? என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. எப்படியா பாசிபிள்? நானும் ரொம்ப ரொம்ப ஆராய்ச்சி பண்றேன். எங்க அப்பாவுக்கு எவ்வளோ இருக்கும் பாருங்க. என் தாய் உருவாகும் முன்னமே அப்படின்னா யோவானுக்கே போங்களேன், இருங்க பாடலாம். யோவானுக்கே போங்களேன், யோவான் சுவிசேஷத்துக்கு போங்களேன், 1வது அதிகாரத்துக்கு வாங்களேன். அங்க நம்ம வாசிச்சோம் இல்லையா? அதிகாரம் கொடுத்தார். 12வது வசனம், 13வது வசனம், 13வது வசனம். எல்லாரும் 13வது வசனம் திருப்பிக்கோங்க. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய மறுபடி படிக்கலாமா? அவர்கள் இரத்தத்தினாலாவது. மாம்ச சித்தம்னா என்ன தெரியுமா? மாம்ச சித்தம்னா என்ன தெரியுமா? பார்ப்பா, கல்யாணம் ஆகி போச்சு, இன்னும் 2 மாசம் கழிச்சு நம்ம விரும்புறோமா இல்லையோ, பக்கத்து வீட்டுக்காரன் கண்ணாடி போட்டுட்டு பாக்குறான், மச்சான் கண்ணாடி போட்டுட்டு பாக்குறாரு, மாமியார் கண்ணாடி போட்டுட்டு கேக்குது, என்ன புழு பூச்சி இல்லையா, விசேஷம் இல்லையா? கிராமத்துல சொல்லுவாங்க புழு பூச்சி எதுவும் உருவாவலியான்னு. அடுத்த வார்த்தை சொல்லுது, புருஷனுக்கு ஆசை பொம்பளை புள்ள பிறந்தா நல்லா இருக்கும்னு, பொண்டாட்டிக்கு ஆசை ஆம்பளை புள்ள பிறந்தா நல்லா இருக்கும்னு. நீ ஆம்பளையா பொம்பளையா நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே, உங்க அப்பா அம்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே, நீ ஆம்பளை தான், நீ பொம்பளை தான், நீ பெண்ணாய் பிறப்பாய், நீ ஆணாய் பிறப்பாய் என்று டிசைட் பண்ணி கருவில் உருவாக முன்னமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன், கைய தட்டிதான் சொல்லுவீங்களா? நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. தாய் உருவாகும் கண்டீரையா, என் பெயர் உருவாகும் பெயர் சொல்லி அழைத்தீரையா. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க தாய் உங்க தகப்பன் யாருன்னே தெரியறதுக்கு முன்னாடியே உங்களை மகளாக மகனாக அவ கருவை கண்டது. 139வது சங்கீதம், 139வது சங்கீதத்தை கொஞ்சம் வாசிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சங்கீதம். அடிக்கடி அதை வாசிக்கும் போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சங்கீதக்காரன் எழுதுகிறார், தாவீது எழுதும்போது கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா 13வது வசனத்தை வாசிக்கலாம். 13வது வசனம், 13வது வசனத்தை வாசிப்பீங்களா? எல்லாரும் திருப்பிக்குங்க. 139வது சங்கீதம் 13வது வசனம். நீர் உள்ளம் திரியுங்களே கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில்
என்னை காப்பாற்றினீர். வெரி பியூட்டிஃபுல் காட். உன்னை அவரோட பிள்ளையா மாத்துறதுக்கு பத்திரமா காத்து இந்த பூமியில டெலிவரி பண்றதுக்கு உன் தாய் உன்னை பார்த்துக்கிட்டாலோ இல்லையோ, ஆனா அவர் பத்திரமா பார்த்து உன்னை டெலிவரி பண்ணி எடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா. அப்படியே என்ன தெரியுங்களா அர்த்தம்? எனக்கு எப்படி தெரியுமா தோணுச்சு? நான் சாவக்கூடாதுங்கிறதுக்காக என் தாயையும் சாவாம பார்த்துக்கிட்டார். ஐயா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நான் பத்திரமா வெளியில வரணுங்கிறதுக்காக தாயின் கருவிலே சுமந்தாராம். ஆமென் ஆமென் ஆமென். எல்லாம் நம்ம நினைக்கிறோம் எங்க அம்மா உண்மைதாயா, அம்மா வெசல் தாயா, அம்மா வெசல் பாத்திரம் தான். அந்த பாத்திரத்துக்குள்ள வச்சு தாங்கிறது உன் தகப்பன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இனிமே பிறக்க போற குழந்தையா இருந்தாலும் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, உன் திறமை அல்ல. ஆமென் ஆமென். சுமக்கிறது அவரையா. ஹல்லேலூயா. யாருங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உங்களை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பாவம் அது என்னவோ பண்ணுது போது. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க. உங்களை தாயின் கருவுல சுமந்தது யார் தெரியுமா? அவர்தான் நம்ம அப்பா. எல்லாரும் சொல்லுங்க நம்ம அப்பா. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். அப்பாவை தப்பா சொல்லியே பழகியாச்சு. ரெண்டாவது அப்பாவை தப்பா பார்த்தே பழகியாச்சு. அந்த அப்பாவை இந்த உலகத்து அப்பாவை பார்த்ததுனால இந்த பரம அப்பாவையும் தப்பாவே புரிஞ்சுக்கிட்டாச்சு. எப்படி அப்படின்னா, இந்த உலகத்து அப்பாவையும் எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரி தெரியல, இங்க அப்படி பேசுறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா பரம அப்பாவையும் அதே மாதிரி டிசைன் பண்ணிடுறாங்க இன்னைக்கு சர்ச்சஸ்ல. பாவம் பண்ணிட்டியா போ நாசமா போயிட்ட போ. நீ பாவம் பண்ணிட்டியா சபைக்குள்ளே வராத. பாவம் பண்ணவா இன்னைக்கு பெந்தகோஸ்து சபைக்குள்ள உள்ள வர முடியல தெரியுமா? அவன் சபைக்குள்ள இருந்து திடீர்னு விழுந்துட்டானா, அவன் சபைக்குள்ள எல்லாரும் அவனை பாவியா பார்க்கறதால அவன் திரும்பி வரதே இல்லை. இன்னைக்கு நிறைய சபைகள் அப்படித்தான். இன்னைக்கு அப்பா ஏசப்பாவை ஆண்டவரை பிதாவை எப்படி தெரியுமா காமிச்சிட்டாங்க? என்னவோ உன்னை உத்து கவனிக்கிறார். நீ பாதாளத்தில் படுக்கைப்பட்டாலும் உன்னை அங்க இருக்கிறார். எங்கேயாவது சைட் அடிச்சிட்டு இருக்கானா? எங்கேயாவது ஏதாவது தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கானா? உத்து பார்த்துட்டு இருக்கானா? இப்படியே சொல்லி அப்பா மேல ஒரு தப்பான கண்ணை வச்சுட்டாங்க. ஆனா உங்க அப்பா எங்க அப்பா எப்படி தெரியுமா? உன்னை உலக தோற்றத்திற்கு முன்னே தெரிந்த தேவன். 1000 முறை விழுந்து 1001வது முறை அப்பா நான் இனி செய்ய மாட்டேன்னா அவர் அப்படியே நம்புவார். ஆமென். இந்த உலகத்தை அப்பா நம்ப மாட்டான். ஆனா நான் சொல்லுகிற இந்த உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்ட இந்த தகப்பன், நீ ஆண்டவரிடத்துல போய் அப்பான்னு 1001வது தடவை கேட்டாலும் அவர் அப்படியே நம்புவார். ஏன் தெரியுமா? அன்பு சகலத்தையும் நம்பும். ஆமென். அந்த அன்பு என்ன பண்ணும் தெரியுமா? நம்பும். நீ பொய்யே பேசினாலும் அப்படியே நம்பும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அப்பா அன்பு மிகப்பெரியது. ஹல்லேலூயா. யாரும் இல்லைன்னா தனியா ஃபீல் பண்ணாதீங்க. ஆவியானவர்கிட்ட சொல்றதா நினைச்சு, தேவதூதர்கிட்ட சொல்றதா நினைச்சு, அப்பா அன்பு அப்பா உங்க அன்பு மிகப்பெரியது. ஹல்லேலூயா. நீ எவ்வளவு தூரம் அவர் இல்லப்பா நான் இருக்கேன். ஆமென். நீங்க நினைக்கிற மாதிரி அப்பா குச்சி எடுத்துக்கிட்டே துரத்தல. அப்படி துரத்தி காலை உடைக்கணும்னு நினைச்சிருந்தா நீ கால் இல்ல, ஒவ்வொரு போனும் தித்துரோண்டா இருக்கும். நம்ம பண்ண தப்புக்கு அவர் அடிச்சிருந்தா. புரியுதா? எல்லாம் இப்படியே பயமுறுத்திக்கிட்டே இருக்காதீங்க. என் தகப்பன் அவரை போல மனதுருகுகிற தெய்வம் இந்த பூமியில இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அப்பா அப்பா உங்களை நான் இனி தப்பாம பார்க்க மாட்டேன். அப்பாவே பார்க்க மாட்டேன். தப்பா பார்க்கவே மாட்டேன். புரியுதுங்களா? அடுத்தது 139. அதுக்கு தொடர்ந்து படிங்க பார்க்கலாம். 139 ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. 139:15
15 நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. ஹalleluya ஹalleluya. கருவை கண்டது. கண்டது. அடுத்தது உன் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத. அப்ப நான் கை கால் ஒன்னும் இல்லாத போதே என்ன பண்ணுது? அவைகள் அனைத்தும் வாசிக்கலாமா? கொஞ்சம் வாசிக்கலாமா? அது உருவேற்பட்டா என்ன, உருவேற்படலைன்னா என்ன, வயசாகி போச்சு, பிறந்தாச்சு, வளர்ந்தாச்சு, அப்படி இருக்காம கொஞ்சம் அப்படி பாருங்களேன். சொல்லுது அவைகள் இல்லாத போது அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவர் ஒரு புக்கு மெயின்டைன் பண்றாரு தேவன். நான் கதை சொல்லல, உண்மைது. இந்த புஸ்தகம் நிறைய இடங்கள்ல ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்த்தீங்கன்னா சொல்லுவார், ஞாபக புஸ்தகம். ஆமென். உங்க டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி, உங்க அப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி, உங்க தாத்தன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அத சொல்ற உருவேற்படும். எப்படி எழுதி இருக்கிறார் தெரியுமா? கண்ணு, காது, ஹலோ, உன்னுடைய ஒவ்வொரு அவயங்களையும் அழகு பார்த்து இந்த டேட்ல, ஏன் தெரியுமா அந்த டேட் மெயின்டைன் பண்றாரு? உருவேற்படும் நாட்கள். அது ரொம்ப முக்கியம். ஆமென். நீங்க சயின்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு 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 டேஸ் இந்த பிறப்பு பொறுத்த வரைக்கும் அதுக்கு தான் பிரசங்கி சொல்வார், பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம் இருக்கு. அப்ப அந்த பிறக்கிற காலத்துக்கு முன்கூட்டி பிறந்தாலும் பிள்ளைக்கு ஆபத்து, இல்லைன்னா செய்க்கு ஆபத்து, தாய்க்கு ஆபத்து, தாய் செய்க்கு ஆபத்து. லேட்டா பிறந்தாலும் ஆபத்து. அப்பனா என்ன அர்த்தம் தெரியுமா? கரெக்ட் டைம்ல உனக்கு ஹார்ட் உருவாகிற டைம்ல உருவாகியே ஆகணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்படின்னு என்ன எழுதியிருக்காரு? டேட் எழுதுறாரு, இந்த டேட்ல ஹார்ட் உருவாக கடவுது அப்படின்னு. ஒண்ணு ஃபர்ஸ்ட் உருவாகிறது ஹார்ட் தான். உடனே டேட், அந்த டேட்டுக்குள்ள ஹார்ட் வேற அவரு சொல்லிட்டாரியா, சீக்கிரம் எல்லா அணுக்களும் வாங்கயா. ஒரு புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வாங்க 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 வாங்க, எல்லா அணுக்களும் ஒண்ணு சேருது, ஹார்ட் உருவாகுது, பம்பிங். ஐயா நீங்க சொன்ன டேட்ல தாங்க உருவாய். ஓ அடுத்த டேட் என்ன டேட்? ஒவ்வொரு டேட்டாவும் அவன் உருவாகிற டேட்டை எழுதி மெயின்டைன் பண்ணி உன்னை காப்பாத்தி, கருவுல காப்பாத்தி உன்னை இந்த பூமியில வச்சு இத்தனை நாட்கள், எத்தனையோ ஆக்சிடென்ட், எத்தனையோ கொரோனா எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு உட்கார வச்சு உன்னை அழகு பார்க்கிற தெய்வத்துக்கு ஒரு நன்றி செலுத்துவாயா? ஆமென். ஹalleluya. 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 ஆமென். ஆமென். தேவ பிள்ளைகள் ஆண்டவரை ரசிச்சு ருசிச்சு வாழ கத்துக்குவாங்க. ஆமென். அப்பதான் உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும். ஆமென். தேவனை ரசிக்காதவன் வேற எதையும் ரசிக்கிறேன்னு அர்த்தம். தேவ சமூகத்துல நீ என்ஜாய் பண்ணாதவன் வேற எங்க என்ஜாய் மிஸ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். உன் உள்ளான மனுஷனை வேற எங்க சேல்ஸ் பண்ணிட்டான்னு அர்த்தம். இங்க மனுஷன் மட்டும்தான் உட்கார்ந்துருக்கான்னு அர்த்தம். இங்க நீ சுறுசுறுப்பாய் தேவ பிரசன்னத்தில் ஆமென் உணர்வோடு இருப்பாய், ஆனால் உன் உணர்வு கர்த்தரோடு இணைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஆமென். 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 அப்பாவோட இணைஞ்சா சொல்லுங்களா, அப்பாவோட இணைஞ்சா அப்பா சாட வரும். அப்பா சாட வரும். இப்போ ஒரு ரிலேஷனை எப்படி கண்டுபிடிப்பீங்க? சாட வர்றா, அப்பனை மாதிரியே இருக்கிறான், பாடுறா உங்க அம்மாவை மாதிரியே இருக்கிறா சொல்றாங்கல்ல, அப்படி மூக்க பாரு, மூக்கு மொழியும் அப்படியே. அத இன்னும் கொஞ்சம் டீப்பா போவா. அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்கிறா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் டீப்பா போனா, இவன் அவங்க தாத்தன் பேச்சு பாரு, அவங்க தாத்தன் செத்து இத்தனை நாள் ஆகுது, அந்த தாத்தனோட பேச்சு என் பிள்ளைகிட்ட தெரியுதுமா. அல்லேலூயா. கேள்விப்பட்டிருக்கிறியா? என்ன அப்பாவும் அம்மாவும் குட்டையா இருக்கான், இவன் மட்டும் நெட்டையா இருக்கான், காரணம் என்ன? தாத்தன். ஜீனு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பிளட் சொல்லுங்க, எல்லாம் பிளட் லைன். ஆமென்.
ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மூக்கு மொழி மாத்திரம் இல்ல, பேச்சை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பேச்சை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, பேச்சு எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சல. பாரு அந்த ஸ்லாங்கு இதெல்லாம் ஒரே, இந்த குடும்பம் ஒரே மாதிரி பேசுது பாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. நம்ம எப்படி ஒரு பிள்ளை தொலைஞ்சு போச்சுன்னா, நல்லா கவனிங்க, ஒரு பிள்ளை தொலைஞ்சு போச்சுன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு தொலைஞ்சு போன பிள்ளைகள் குறித்து பேட்டியெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். அவங்க அப்பா இடத்தில் சேர்க்கப்பட்டார்கள், அவங்க தகப்பன் இடத்துல, அவங்க பெற்றவர்கள் இடத்துல சேர்க்கப்பட்டார்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அப்படின்னா எப்படி தெரியுமா சேர்த்தாங்க? இவன் தான் என் பிள்ளை, அடையாளம் தெரிஞ்சிருக்குமா? சொல்லுங்க பக்கத்தில், தெரியுமா? அடையாளம் தெரியுமா? ஒரு 20 வருஷம் காணாம போயிட்டான், 21வது வருஷம் இந்த அவன் பிள்ளைன்னு வந்து என்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. தெரியுமா அடையாளம்? ஏதோ கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். சின்ன வயசுல தொலைஞ்சா எப்பா இப்போ எப்படி இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எப்படி தெரியுமா கன்ஃபார்ம் பண்றாங்க? பக்கத்தில் சொல்லுங்க, பிளட். சொல்லுங்க, பிளட். பிசாசு எப்படி தெரியுமா உங்களை கன்ஃபார்ம் பண்றான் அவர் பிள்ளைன்னு? அவர் பிளட் நமக்குள்ளே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு ரத்தம், சிலுவையில சிந்தின ரத்தம் எனக்குள்ள ஓடுது. அதனால பிசாசுக்கு தேவ பிள்ளைன்னு தெரியுது. பிசாசுக்கு தேவ பிள்ளைன்னு அவன் எப்படி தெரியுமா ஐடென்டிஃபை பண்றான்? எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் வெளியில வரணும். என்ன தெரியுமா நடக்குது? ஆண்டவர் சொல்றார், இங்க வா 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 மோசே, ஆட்டுக்குட்டியை அடி, ஈசோப்பினால் நன. அப்படியே எதுக்கு? வாசல் காலுக்கு என்ன போடு? பூசு. வாசல் கால பூசு. பூசு ரத்தத்தை பூசு. சங்காரக்காரன் வருவான், அவன் பாப்பான், பார்த்து போயிடுவான்னு சொல்லல. படிச்சிருக்கிறீங்களா நீங்க பைபிள? ஆமென். எடுங்க, யாத்திரை எழுதுங்க, எடுங்களேன். அப்பதான் என்ன? ஆமா அப்படியா, படிச்சிருக்கமா? என்ன நிறைய பேர் படிக்கலங்கிறது தெரியுது. ஆமென். 12வது அதிகாரம் 23வது வசனம். 23வது வசனம் திருப்பிக்கோங்க. 23 12 23 யாத்திரையாகமம் 84வது பக்கம் பழைய ஏற்பாட்டில். இங்க கவனிங்க, நல்ல உத்து கவனிக்கணும். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார், நிலையின் மேற்சட்டத்திலும். வாசல்கள் இங்க பாருங்க, நிலையின் மேற்சட்டம், ரத்தம் பூசு. நிலைக்கால் இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. அந்த ரத்தத்தை காணும்போது கர்த்தர் இது என்ன வித்தியாசமா இருக்கு? அவன் பார்த்து போக மாட்டானா? அவர் என்ன பண்ணுவாராம்? சங்காரக்காரன் வந்தா, சங்காரக்காரனே இங்க வரவட்டாமல் அவர் வாசப்படியை விலக்கி கடந்து போவார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சங்காரக்காரன் வரான், அவர்தான் அதம்னு நினைக்கிறாரு. இந்த நிலைக்கால் ரத்தம் பூசி இருக்கிற நிலைக்காலை பார்த்த உடனே இது என் ஜனங்கள் அவர் வந்து அங்க நிப்பாராம், சங்காரக்காரன் கடந்து போவானா? ஆமென். நான் படிக்கிறது தப்பா ரைட்டா? ரைட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப ரத்தம் இருந்தா உள்ள புள்ள பாதுகாப்பா இருக்குன்னு அர்த்தம். ஆமென். ரத்தம் இருந்தா ஆமென், உள்ள புள்ள பாதுகாப்பா இருக்குன்னு அர்த்தம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்துக்குள்ள நான் இருந்தா, இயேசுவின் ரத்தத்துக்குள்ள நான் இருந்தா நான் பாதுகாப்பா இருக்கேன். நான் பாதுகாப்பா இருக்கேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஹalleluya. ஹalleluya. இது ஒரு பாட்டு. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. வாழ்க்கை முழுவதும் அழைத்தீரையா.
என் பெயர் உருவாகும். பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போகும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போகும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. தாய் உருவாகும் பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே. பெயர் சொல்லி அழைத்தீரையா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஆமென். அப்ப யார் ரத்தம்? யார் ரத்தம்? பிளட் லைன் இயேசு. குப்சாமி லைன் கட் பண்ணி ஏசு லைன் ஸ்டார்ட் ஆகுது. ஆமென். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. தாத்தா லைன் கட்டு. அப்பா லைன் ஸ்டார்ட். ஆமென். ஆமென். புரியுதா நான் சொல்ல யாருக்கெல்லாம் விளங்குது? அல்லேலூயா. ஆமென். அப்பா ஒரு நாள் வருவாரு, என் பிள்ளை மேல இருந்து பாப்பார், வானத்தின் மேல வந்து நிப்பார். என் பிள்ளை சரி, என் பிள்ளை ஓகே. அவங்க அப்பா இருக்காரு, அவங்க தாத்தா ஆமா அவனும் என் ரத்தத்துல தான் இருந்தாரு, உள்ள கிடக்குறாரு. ஏன் மௌனே நீ வெளில வா. ஆமென். புரிஞ்சவங்கள ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க அப்பா அவர் ரத்தத்துல அவரும் பிள்ளைதான். ஏய் நீயா உன் பிள்ளை? ஏய் ஆவா வா 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 வா. ஆமென் சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க எனக்குள்ள இயேசு ரத்தம் இருந்தா, இயேசு ரத்தம் இருந்தா என்ன மேகங்கள் நடுவுல என் தகப்பன் என்னை கூட்டி செல்வார். ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஐயா நீங்க அப்பா அப்பான்றீங்க, ஆனா இங்க நான் ரொம்ப கஷ்டமே பட்டுக்கிட்டே இருக்கிறேனே. அவர் வரது கூட்டிட்டு போறதெல்லாம் இன்னொரு கலக்கணும், இன்னொரு நாள் என்னைக்கு வராரோ அன்னைக்கு வரட்டும், ஆனா நான் இங்க கஷ்டப்படுறேனே. நிறைய பேருக்கு அந்த கேள்வி. நல்லா தானே இருக்குது கேட்கறதுக்கு, ஆனா இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறேன். ஆனா சபையை விட்டு செருப்பை போடும் போதே மேலே ஏறி உக்காந்துக்கிறான், வெளியிலேயே வெயிட் பண்றான். ஒரு நாள் அப்படித்தான் ஒரு பேயை ஓட்டிட்டு இருக்கும்போது ஓட்டியாச்சு. ஓட்டின உடனே ஏய் எங்க இருந்த? வீட்டுல கிளம்பும் போது அந்த அம்மா நல்லா தான் இருந்துச்சு, இப்ப எங்கடி இருந்த அப்படின்னு கேட்டா அது பொம்பளை பேய். அது என்னது? இந்த முருங்கை மரம் வெளியில இருக்குல்ல, அங்கேயே கவான்னு உக்காந்துருந்தா இவ வருவான்னு எனக்கு தெரியும். அவன் மேல உக்காந்துட்டேன். அப்புறம் இப்ப ஓட்ட எங்க போவ? மறுபடியும் அங்க போய் உக்காந்துக்குவேன், வெளில வந்தோடனே பிடிச்சிக்குவேன். குரல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். புரியுதா? அவ ஏன் இந்த ஊர்ல இந்த பூமியில வாழும்போது கஷ்டம்? ஒரு சொல்லவா? ஆண்டவர் ஒரு டைரக்டர். ஆமென். ஆண்டவர் ஒரு டைரக்டர், ஒரு படம் டைரக்டர். நல்லா கவனிங்க, படம் டைரக்டர். இப்ப நல்லா கவனிங்க, படம் கதையை எழுதிட்டார் ஒரு டைரக்டர். ஹீரோ யார் தெரியுமா? ஹீரோயின் யார் தெரியுமா? நீதான். யாருங்க? நான் தான். சொல்லுங்க. நீ கருப்பா இருந்தாலும், நீ வெள்ளையா இருந்தாலும் நீ ஹீரோயின் தான். நீ ஹீரோ தான். ஆமென். எந்த டைரக்டர் அது? வில்லன் அடிச்சு ஹீரோ 3 அடி அடிப்பாரு அந்த காலத்துல, 4வது அடி திருப்பி வந்துருவார். இப்பயும் அதான் நடக்குது. அது 3 அடி. இப்ப வந்து நிறைய அடி கோமா ஸ்டேஜுக்குலாம் போயிடுறோம். கோமா ஸ்டேஜுக்கு போய் ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. ஆமா, கோமா ஸ்டேஜுக்கு போய் திடீர்னு பார்த்தா எந்திரிச்சு வந்துரும். ஆமா எந்திரிச்சு வந்துருவார். வந்து வில்லனை ஓட்டு புரட்டி எடுத்து கடைசியா படம் இவன் ஜெயத்துல அவன் வில்லன் செத்துருவான். உடனே பார்ட் 2 ஆரம்பிச்சிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புரிஞ்சுச்சா? நான் சொல்ல புரியறதுக்காக தான் இவ்வளவு விளக்கம் கொடுக்குறேன். ஆமென். ஒரு டைரக்டர் கதை எழுதிட்டாரு. நீ கருப்பா இருந்தாலும் நீ பெயிண்ட் அடிச்சது அவரு தான். யாரு? அப்பா. யாருங்க? அப்பா தான். டிக்கேஷன் அதிகமா போயிருக்கும். சரி,
பெயிண்ட் அடிச்சது அவர்தான், அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நீ கருப்பா சிவப்பா அவரோட கதையில நீ யாரு? ஹீரோ, ஹீரோயின் தான். இப்ப அந்த கதையில ஒரு ஃபைட் சீன் வருது, அப்படின்னு குத்துறான், குத்துறான், அடி வாங்குறாரு. ஐயோ, உனக்கு டைரக்டர் பக்கத்துல உக்காந்து பார்த்தா உனக்கு அச்சோ என்ன ஆகுமோ, ஐயோ என்ன ஆகுமோ, இந்த சீரியல் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அப்பதான் ஒரு அடுத்த வாரம் தொடரும். அச்சோ என்ன ஆச்சுன்னே தெரியலடி. ஏங்க அது வேற பக்கத்து வீட்டில் போய் விசாரிச்சுக்கோ, நான் வேற வெளியில போயிருந்தேன், அந்த சீன் என்னாச்சு புரியுதா? இப்ப டைரக்டர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு, ஃபைட் நடக்குது. டைரக்டர் உன்ன மாதிரி பதறுவாரா, ஜாலியா இருப்பாரா? ஜாலியா இருப்பாரு. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஜாலியா இருப்பாரு. ஏங்க? ஏன்னா அவருக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்ல அவருக்கு. நம்ம கஷ்டப்படுறோம், அவரு என்ன பண்றாரு ஏன் தெரியுமா? உன் படத்தை ஏற்கனவே எழுதி வைத்தவர் அவர். ஆமென் சொல்லுங்க. நீ ஜெயம் கொள்ளுகிறவன், நீ ஜெயம் கொள்ளுகிறவள். அதனால உன்னை உருவாக்குறவருக்கு தெரியும் உன்னை தோற்கடிக்க அவர் விரும்பவில்லை. உன் கதையை எழுதினவர் அவர் உன் அருகில இருக்கிறார். நீ பதறுவ, ஐயோ கடங்காரன் வந்துட்டான், ஐயோ கால் வலிக்குது, ஐயோ முதுகு வலிக்குது. ஆனா அவருக்கு தெரியும் இந்த வலி கொஞ்ச நேரம் தான், அது சீக்கிரத்தில் நீங்கும். இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே. கதை எழுதினவர் உன்னோடு இருக்கிறார். அவர் யாரும் இல்ல, அவர் யாரும் இல்ல, உங்க அப்பா தான். உங்க அப்பா தான். மூணாவது டைரக்டர் எழுதியிருந்தா கூட பரவாயில்ல, உங்க அப்பா தான் உன் கதை எழுதியிருக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னங்க வசனத்துக்கு புறம்பா பேசிட்டு இருக்கிறீங்க? கிடையாதையா. இயேசு சொன்னார், நான் கண்டவைகளையும் கேட்டவைகளையுமே இங்கு நான் செய்யறேன். எங்க கண்டவர்? பரலோகத்துல அப்பா கிட்ட, பிதா கிட்ட கண்டது என்னவோ அதை தான் என்ன பண்ணாரு? அப்ப அங்க ஒரு படத்தை ஓட்டி காமிச்சிட்டாரு, பாரு நீங்க தான் இருக்கணும், இயேசுவே குமாரனே இங்கதான் இருக்கணும், பெதஸ்தா குளத்துக்கு இங்கதான் நிக்கணும், அவனை மட்டும்தான் எழுப்பணும். யாருக்கெல்லாம் விளங்குது? அல்லேலூயா. அதனாலதான் உங்களுக்கு புரியறதுக்காக அங்க பெதஸ்தா குளத்துல வசனம் ஆழமா எழுதுது. அங்க அநேக வியாதியஸ்தர்கள் இருந்தார்கள், ஆனால் ஆண்டவர் அங்கே 38 வருஷமாய் படுத்தவனை மாத்திரம் தான் எழுப்பினார். அப்ப என்ன சீனு? பிதா சொல்றாரு, அப்பா நீ அங்க அவன் ஒருத்தர் 38 வருஷமா வெகு காலமா படுத்திருக்கிறான், அவனை எழுப்பு. அதான் கதை. ஆமென். ஏன் தெரியுமா நம்ம போயிடுறோம்? டைரக்டர்ட்ட அக்ரிமெண்ட் போட்டுட்டு இன்னொரு டைரக்டருக்கு நடிக்க போயிட்டோம். அதனாலதான் உன் கதை இங்க கட் ஆகி போச்சு. ஆமென். யாருக்கெல்லாம் விளங்குது? அல்லேலூயா. அவர் நல்ல கதையை தான் எழுதி வச்சிருக்கிறார். இன்னொருத்தர் இருக்கிறான் டைரக்டர், அவனும் டைரக்டர் தான். அவன் உன்னைய குத்தி கொலை பண்ணி ஒரு அடி ஆழம் இல்ல, ஒரு ஆள் ஆழம் இல்ல, 10 ஆள் ஆழம் தோண்டி உன்னை புதைக்கணும்னு ரெடியா இருக்கிறான். ஆனா நீ என்ன தெரியுமா பண்ற? இது நல்லால, கொஞ்சம் கஷ்டமா இருக்குது இந்த டைரக்டர். அந்த டைரக்டர் நல்லா எழுதி இருக்கிறாரு, ஜாலியா டூயட் பாட வைக்கிறாரு, 1க்கு 4 ஆட வைக்கிறாரு. அதனால நான் அங்க போயிடுறேன். போனல்ல போனதுனால தான் அந்த கஷ்டம். நீ கதைக்கு வா. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தை இல்ல. வரவானாங்க நீங்க போது வாழ்க்கை முழுவதும் நல்ல வேகமா ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை
முழுவதும் வேறு ஆசையே இல்லை. ஆமென். உங்க டைரக்டர் இருக்கிற வரைக்கும், உங்க அப்பாவே உங்க கதைக்கு டைரக்டரா இருக்கிற வரைக்கும், நீ சாவர மாதிரி கிடந்தாலும் ஒண்ணு சொல்லு, என்னுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபையும் என்னை தொடரும். ஆமென். ஆமென். என் ஜீவன் அவருடைய கரத்தில் இருக்கிற வரைக்கும் அவைகளை ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது. ஆமென். உன் ஜீவன் யார்கிட்ட இருக்கு? அப்பாட்ட இருக்கு. யார்கிட்ட இருக்கு? அப்பாட்ட. அப்பா, உனக்கு வேலை இருக்குதுயா இந்த பூமியில. ஆமென். ஆமென். ஒரு சிலருக்கு கிளவி ஆகிற வரைக்கும் வேலையை வச்சிருவாரு. ஆமென். 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 அடி ஊனிட்டவன் நல்லவர் சொல்றதுக்கு வச்சிருவாரு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சிலருக்கு அது ஆமென். புரியுதா நான் சொல்றது? அப்ப அப்பா, நீங்க அப்பா வீட்டு பிள்ளைங்க. ஆமென். நீ தப்பா நினைச்சிடாதீங்க. என் தகப்பன் நல்லா உங்களை பார்த்துக்குவார். ஆமென். ஆமென். எனக்கு பிடிச்ச வசனத்தை வாசிச்சு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ஓசி எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம். 11வது அதிகாரம். ஒன்னாவது வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன். 3வது வசனம், நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்கிறவர் என்று அறியாமற் போனார்கள். 4வது வசனம், மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அதே வசனம் கடைசி, அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன், மனம் திரும்ப மாட்டோம் என்கிறதினால் அவர்கள் எகிப்து தேசத்திற்கு திரும்பி போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு 8வது வசனத்தில் இவ்வளோ சொல்றார். பழக்கினேன், எல்லாரும் சொல்லுங்க, நேசித்தேன். பசி எடுத்துக்கிச்சா? நேசித்தேன், நேசித்தேன், வரவழைத்தேன், வரவழைத்தேன், பழக்கினேன், பழக்கினேன், இழுத்தேன், இழுத்தேன், ஆகாரம் கொடுத்தேன், ஆகாரம் கொடுத்தேன். இங்க 8வது வசனத்தை சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? எப்ராயிமே, நீ எனக்கு கீழ்ப்படியாம போயிட்டாலும் உன்னை பழக்கினேன். என் கதையில தான் ஒழுங்கா நடிச்சுக்கிட்டு இருந்த, என் கதையில தான் வாழ்ந்துகிட்டு இருந்த, என் கதையில தான் நல்லா தான் இருந்த, பழக்கினேன், நடத்தினேன், எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன், எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்தேன், எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்தேன், உனக்கு ஆகாரம் கொடுத்தேன், உனக்கு கூலியை கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன். ஆனா விட்டுட்டு போயிட்டே. ஆனாலும் எப்ராயிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன்? அடுத்தது, இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி அதமாக்குவேன்? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் அப்பா இருதயம். ஐயா, அப்பா அன்னைக்கு மட்டும் நடத்துறீங்களே, இன்னைக்கு நடத்தலையே, நோ நோ நோ, அப்படி சொல்லிடாத. என்னால தாங்கிக்க முடியாது. ஏன்னா நீ உங்க அம்மா வயித்துல பிறக்கிறதுக்கு முன்னாடி இல்ல, நான் உலக தோட்டத்துக்கு முன்னமே சூஸ் பண்ணிட்டேன். நீ நான் என்ன விட்டுட்டு போயிட்ட, ஆனாலும் நான் சொல்றேன், உன்னை நான் கைவிட மாட்டேன். ஆமென். ஆனாலும் நான் உன்னை சொல்றேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். ஆமென். உன் தாய் உன்னை மறந்தாலும், உன் தகப்பன் உன்னை விட்டு போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, நான் உன்னை விட மாட்டேன். நான் உன்னை விட மாட்டேன். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும், நான் வா மேல வச்ச கிருபை. ஆமென். உன்னை விட்டு விலகாமலும். சொல்லவா, இன்னொரு செய்தி சொல்லவா? நியூ டெஸ்ட்மென்ட்ல இன்னைக்கு நம்ம பண்ற மிகப்பெரிய புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகள் பண்ற தவறு என்ன தெரியுமா? கிருபையாயிரும், கிருபையாயிரும். பாடுறோமா? பாடுறோமா? பாடுறோம். நியூ டெஸ்ட்மென்ட்ல எந்த அப்போஸ்தலர்களும் அப்பா கிருபையாயிரும்பா
சொல்லல. சொல்லல. என்ன சொல்றாரு தெரியுமா? யோவான் 1வது அதிகாரத்துல 16 வசனம் நினைக்கிறேன். நீங்களும் நானும் கிருபையின் மேல் கிருபை பெற்றவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இருக்கிறோம். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, இருக்கிறோம். என் மீது தேவ கிருபை இருக்கிற வரைக்கும் என்னை ஒன்றும் அணுகாதே. 1000 முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பேன். ஆமென். ஹல்லேலூயா. 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 அப்படியே எழுந்து நிப்பீங்களா? அப்படியே எழுந்து நிப்பீங்களா? உன்னை பழக்கினவர், உனக்கு ஆகாரம் கொடுத்தவர், உனக்கு உதவி செய்தவர் உன் அப்பா இருக்கிற வரைக்கும் நீ கவலையே படாத. அவர் கிருபையும் மேல கத்தக்கரோ எம்மலங்க கடுகளவு பயமில்லைங்க. கத்தக்கரோ எம்மலங்க கடுகளவு பயமில்லைங்க. ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வர என்னை நடத்திடுவார். ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வர என்னை நடத்திடுவார். கத்தக்கரோ எம்மலங்க கடுகளவு பயத்திறந்து சொல்வீங்களா? கத்தக்கரோ அப்பாக்கரோ ஓ அப்பாக்கரோ எம்மலங்க கடுகளவு பயமில்லைங்க. ஓஹோ அப்பாக்கரோ பயமில்லைங்க. அப்பாக்கரோ எம்மலங்க கடுகளவு பயமில்லைங்க. காத்திடுவார், என்னை ஏந்திடுவார், எதிரி வந்தா எத்திடுவார். காத்திடுவார், என்னை ஏந்திடுவார், ஓ எதிரி வந்தா எத்திடுவார். கத்தக்கரோ மேலங்க கடுகளவு பயமில்லைங்க. கத்தக்கரோ மேலங்க பயமில்லை. எல்லாரும் கவனிங்க. தலைமையில கையை வைங்க. தலைமையில உங்க வலது கையை வைங்க. வலது கையை வச்சு, இது உண்மையா சொல்றேன், கவனிங்க. இது ஏதோ அசால்ட்டா சொல்லல. நான் நிஜமாலுமே வேற சத்தியத்தை எடுக்க வந்தேன். காலையில் 2:30 மணிக்கு ஆண்டவர் உங்களோடு பேசும்படி சொன்ன வார்த்தையை தான் நான் ஏதோ எழுதி வச்சுட்டு பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை உங்களோடு பேசியிருக்குன்னு நினைக்கிறேன், நம்புறேன், உறுதியை என்னால சொல்ல முடியும். வாயத்தரன்னு சொல்லுங்க, கத்தர்கரோ எங்க அப்பாக்கரோ என் மேல இருக்கிறது கடுகளவு எனக்கு பயமில்லை. எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவர் ரத்தத்துல நான் இருக்கிறேன். எனக்குள் ஓடுகிற ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். கிறிஸ்துவின் ரத்தம். ஆமென். கண்களை மூடி எல்லாரும் கண்களை மூடுவீங்களா? தயவுசெய்து என்ன பார்க்காதீங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம் அப்பாவை பார்த்து ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பாரு. நான் ஆமா, நீங்க பேச பேச என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை கவனிச்சேன். என் இருதயத்தில் எனக்கே பேசுகிறது போல தோணுச்சு. அப்படிங்கிறவங்க மாத்திரம் அப்பா கிட்ட பேசுங்க, உங்க வலது கரத்தை உயர்த்தி. அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் பேசுங்க, உங்க வலது கரத்தை உயர்த்தி. எனக்கு ஒண்ணு தெரியும், இங்க பல இருதயம் அப்பாவுடைய இருதயத்தை தொலைச்சிருக்குது. அதனாலதான் போய் இதை போய் பேசு. நான் தோளில் சாய்ந்து கொள்ள நான் இருக்கேன்னு சொல்லு. அந்த மடியில சாய்ந்து கொள்ள நான் இருக்கேன்னு சொல்லு. இன்னைக்கே போய் அவருடைய மடியில சாய்ந்து கொள். அப்பா நீங்க போதும்னு சொல்லி சாய்ந்து கொள். உன் கதவை அடைத்துக்கொள். அப்பா கிட்ட கேளு, அப்பா கிட்ட பேசு, அழுகு. சந்தோஷமா இருக்கணும்னா சந்தோஷமா இரு. அவர் முரண்டு பிடித்தவர் அல்ல. உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? உன்னை நேசித்தவர் நானே. உன்னை நடக்க பழக்கினவர் நானே. உனக்கு ஆகாரம் கொடுத்தவர் நானே. உன்னை அன்பின் கயிறுகளால் இழுத்தவர் நானே. எப்படி உன்னை கைவிடுவேன்? எப்படி உன்னை அவமானப்படுத்துவேன்? எப்படி அதமாக்குவேன்?
வலது கரத்தை மாத்திரம் அப்பா கிட்ட, அப்பா உண்மையாலுமே என் கூட பேசுனீங்கப்பா, அவர் பார்க்கட்டும் என் புள்ள உண்மையாலுமே உணர்ந்திருக்கிறா, நான் பேசுனது உண்மையாலுமே உணர்ந்திருக்கிறார் என்கிறதை அப்பா பார்க்கட்டும். அப்பா கரத்துக்கு முன்னாடி, அப்பா வானத்துக்கு நேர, அப்பா நீங்க என் கூட பேசினதுக்காக ஸ்தோத்திரம். I love you Lord. ஆண்டவரே, ஒரு பிள்ளைகளோடு நீங்க இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தைகளினாலே நீ பேசினதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமை புகழ்ச்சி ஒருவருக்கே எடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.